வணக்கம் நண்பர்களே. இன்ஜினியரிங் பிசிக்ஸ் PH8151 வீடியோ வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த வீடியோ வகுப்பில் நம்ம ரெண்டாவது யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ இரண்டாவது யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தா யூனிட் நம்பர் 2 waves and fiber optics. இந்த யூனிட்ல மொத்தமா 3 செக்மெண்ட் இருக்கு. செக்மெண்ட் நம்பர் 1 waves, செக்மெண்ட் நம்பர் 2 lasers, செக்மெண்ட் நம்பர் 3 fiber optics. இதுல நம்ம இதே சீக்வன்ஸ்ல பார்க்காம நம்ம பார்க்க போற சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் waves பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்மளோட சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் லேசர்ஸ் அதை பற்றி படிக்க போகிறோம். ரெண்டாவதா ஃபைபர் ஆப்டிக்ஸ் படிக்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக வேவ்ஸ் படிக்க போகிறோம். ஸோ ஒரே யூனிட்டில் 3 செக்மெண்ட் இருக்கிறதால ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய கான்செப்ட்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆன் ஈச் டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம லேசர்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் லேசர்ஸ்? ஸோ லேசர் அப்படிங்கிறது லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் by the stimulated emission of radiation. இந்த ஸ்டேட்மெண்ட்ல light amplification by the stimulated emission of radiation அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஒரு லெட்டரையும் பாருங்க. லைட் அதில் வர்ற எல், ஆம்ப்ளிஃபிகேஷன் அதில் வர்ற ஏ, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அதில் வர்ற எஸ் அண்ட் இ, அண்ட் ரேடியேஷனில் வர்ற ஆர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் லேசர். ஸோ இப்போ லேசர் அப்படிங்கிறது இட் இஸ் அன் அப்ரிவியேஷன் ஆஃப் லைட் ஆம்ப்ளிஃபிகேஷன் பை தி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். என்ன அர்த்தம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு லைட் அப்படின்னா என்ன, வாட் யூ மீன் பை லைட், லைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ பார்ட்டிக்கிள், ரைட்? இட் இஸ் அ பார்ட்டிக்கிள் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபோட்டான்ஸ். ஸோ லைட் அப்படிங்கிறது ஃபோட்டான், ரைட்? ஸோ இந்த லைட் பார்ட்டிகளுக்கு வந்துட்டு 2 நேச்சர் இருக்குது. இது வந்துட்டு வேவாகவும் பிஹேவ் பண்ணும். ஸோ வேவுக்கான ப்ராப்பர்ட்டியும் எக்ஸிபிட் பண்ணும், பார்ட்டிகிளாகவும் பிஹேவ் பண்ணும். இது லைட்டோட ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம லைட் பார்ட்டிகிள் ஆக்சுவலி இட் இஸ் அ ஃபோட்டான்ஸ், ரைட்? ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள். சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள் அன்லைக் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். ஸோ புரோட்டான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள். புரோட்டான் இஸ் பாசிட்டிவ், எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரான்ங்கிறது நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகிள். ஆனால் ஃபோட்டான் அப்படிங்கிறது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகிள். சிமிலர்லி ஸோ இட்ஸ் மாஸ் இஸ் ஆல்சோ நெக்லிஜிபிள். ஸோ இதுதான் ஒரு ஃபோட்டானுடைய ப்ராப்பர்ட்டி. ஸோ லைட் அப்படிங்கிறது நத்திங் பட் ஃபோட்டான்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸில், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் வைட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, வேவ்லென்த்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் பேண்ட்வித் அது வந்து நமக்கு விசிபிள் ரேடியேஷன், விசிபிள் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான்ஸ், நேச்சுரல் லைட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டான்ஸ் அதனுடைய வேவ் லென்த்
390 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வேவ் லென்த்ல ஃபோட்டான்ஸ் எமிட் ஆச்சு அப்படினால் தட் ஃபோட்டான்ஸ் வந்துட்டு நமக்கு கண்ணுக்கு தெரியும், ரைட்? அதாவது அந்த ஃபோட்டான்ஸால உருவாகக்கூடிய வண்ணங்கள், வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியும். என்ன வேவ் லென்த் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சியும் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். ஸோ இங்கே லைட் அப்படின்னா சிம்பிளி நம்ம என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் எமிஷன் ஆஃப் ஃபோட்டான்ஸ். சரிங்களா? இப்போ ஆர்டினரி லைட் அப்படின்னா என்னன்னா, சன்ல இருந்து வரக்கூடிய லைட் ஃபோட்டான்ஸ். சன்ல இருந்து வரக்கூடிய லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்ல எக்ஸ்ரேஸ்ல இருந்து காமா ரேஸ் வரைக்கும் அந்த 7 செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன்லையும் எல்லா வேவ் லென்த்லையும் எமிட் ஆகும். அதுல நமக்கு விசிபிள் ரீஜன்ல இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது, அதனால டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நமக்கு தெரியுது. ஓகே, பட் அதனோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆர்டினரி லைட்ல இருந்து வரக்கூடிய ஃபோட்டான்ஸ் எந்த டைரக்ஷன்ல வேணுமாலும் போகும், அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது, ரைட்? நம்மளுடைய டே டு டே லைட்டிங் பர்பஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்றோம். இப்போ ஹிஸ்டரி ஆஃப் லைட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண லைட், ஃபர்ஸ்ட் அவன் பார்த்த லைட் அப்படிங்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது சன். ஸோ இது வந்து நேச்சுரல் லைட். ஆனால் அதுக்கு பிறகு அவனா உருவாக்கின மேன்மேட் லைட் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபயர். ஸோ ஃபயர்வுட்டை கொளுத்தி, சருகுகளை கொளுத்தி, மரங்களை கொளுத்தி அவன் உருவாக்கின ஃபயர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேன்மேட் லைட். அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, சயின்ஸ் வளர 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 லைட் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ எலக்ட்ரிக் லைட் அதுக்கப்புறம் வந்துச்சு, ரைட்? ஸோ எலக்ட்ரிக் லைட்டில் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நிறைய வகைகள் சொல்கிறோம். இன்கேண்டசன்ட் சொல்கிறோம், சிஎஃப்எல் சொல்கிறோம், டியூப் லைட் சொல்கிறோம். இப்போது எல்இடி ரீசன்ட் டைமில் அட்வான்ஸ்டாக வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் ஆர்டினரி லைட். ஸோ இது முழுசையும் நம்ம ஆர்டினரி லைட் தான் சொல்லுவோம். இது எல்லாமே ஆர்டினரி லைட். இது என்ன பர்பஸ்க்காக மேக்சிமம் இதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, டு இலுமினேட்டிங் தி ஏரியா. ஸோ அது எந்த ஏரியாவில் இருக்கோ ஒரு ஏரியாவை இலுமினேட் பண்ணுறதுக்கு, டு கிரியேட் லைட் எமிஷன். அந்த லைட் எமிஷன் என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம கண்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக, ரைட்? ஃபார் இலுமினேஷனுக்காக இந்த லைட் யூஸ் ஆகும், ரைட்? பட் இப்போ இந்த லைட் இல்லாம ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் லைட் தான், இந்த ஆர்டினரி லைட்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இந்த லேசர் லைட்க்கு இருக்கு, ரைட்? லேசர் லைட்க்கு இருக்கு. ஸோ அதாவது லைட் கம்மிங் அண்டர் த லேசர்னு வர லைட் கீழே இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு, ரைட்? ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த லைட்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த லேசர்ங்கிற அப்ரிவியேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா, லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை தி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த லேசர் லைட்ல லைட் இருக்குது. எப்படிப்பட்ட லைட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எமிட் ஆகக்கூடிய லைட், it is a light, it is radiated, right? So light ஒரு மெட்டீரியல்ல இருந்து எமிட் ஆகுது. ஒரு ஆட்டம்ஸ் லைட் எமிட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, லைட் ரேடியேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இட் இஸ் ரேடியேட்டட் ஃப்ரம் சம் பாடி. ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல இருந்து லைட் வருது. அது எப்படிப்பட்ட லைட்டா வருது அப்படின்னா, எப்படி வருது அப்படின்னா, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமா இந்த லைட் வெளியில வருது. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய லைட் ரேடியேட் ஆகுது ஒரு மெட்டீரியல்ல இருந்து. என்ன ப்ராசஸ் மூலியம்னா, ஸ்டிமுலேட்டட் எமிஷன் மூலியமா எமிட் ஆகுது. அப்படி எமிட் ஆன லைட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு ஆம்பிளிஃபைட் லைட்டா இருக்கு. ஸோ இந்த நார்மல்
லைட்டை விட லேசர் லைட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா இது ஒரு மெட்டீரியல் இருந்து எமிட் ஆகும், ஆர்டினரி லைட்டும் ஒரு மெட்டீரியல் இருந்து எமிட் ஆகும். பட் இப்படி எமிட் ஆன லைட் என்ன ப்ராசஸில் எமிட் ஆயிருக்குன்னா ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் எமிட் ஆயிருக்கு. ஆனால் ஆர்டினரி லைட் ஸ்டிமுலேட்டட் எமிஷனில் வராது. பிறகு அப்படி எமிட் ஆன லைட் ஆம்ப்ளிஃபை ஆகி எமிட் ஆகிருக்கு. நார்மலாக எமிட் ஆகலை, ஆம்ப்ளிஃபை ஆகி எமிட் ஆகிருக்கு. பட் ஆர்டினரி லைட் எல்லாமே நார்மல் எமிஷன் தான் இருக்கும். ஸோ இப்போ லேசர் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் லைட் அப்படின்னு நமக்கு ஆயிடுது. ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் லைட். இதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது இல்லாமல் ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆகிறதுனால லேசர் லைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து டைரக்ஷனாலிட்டி இருக்கும், ரைட்? நம்ம ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகும். பிறகு இதனோட இன்டென்சிட்டி ஹையாக இருக்கும். அதுக்கு பிறகு சிங்கிள் கலரில் இருக்கும். அதை வந்துட்டு ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோனோக்ரோமேட்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஹிரண்டாக இருக்கும். கொஹிரன்ஸ் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பின்னாடி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் டைரக்ஷனாலிட்டி, ஹை இன்டென்சிட்டி, சிங்கிள் கலர், கொஹிரன்ஸ் இதெல்லாம் ஆர்டினரி லைட்க்கு இருக்காது. ஸோ லேசர் லைட், ஆர்டினரி லைட் இதை எமிஷன் ஆகிறது, இதனோட டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா லைட் எப்படி ஒரு மெட்டீரியல் இருந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு ஆட்டம் கன்சிடர் பண்ணலாம். நம்ம ஒரு ஆட்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டம் எப்படி இருக்கும்? மிடில் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் மிடில் இருக்கும். அதுக்கு பிறகு அதை சுற்றி டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான்ஸ் சுற்றி வரும். ஸோ இப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் இருக்கிறது நியூக்ளியஸ், இங்கே புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ வெளியில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் சுற்றி வரும். ஒரு ஒரு ஆர்பிட்லும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத 2n² ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இந்த எலக்ட்ரான் ஆர்பிட்டுக்கும் எனர்ஜிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இப்போ எப்படி அப்படின்னா இங்கிருந்து நம்ம ஒரு எனர்ஜி டயக்ராம் வரையலாம். அதாவது ஒரு ஆட்டத்தோட மிடில் நியூக்ளியஸ், அதுக்கு இமீடியட்டா நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால், அதை நம்ம எனர்ஜி ஸ்டேட் என்ன வைக்கலாம் அப்படின்னா கிரவுண்ட் எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னு வைக்கலாம். கிரவுண்ட் ஸ்டேட், ரைட்? அப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா E1 ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்? இந்த E1 ஸ்டேட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது செகண்ட் ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னோம்னா இந்த E2 ஸ்டேட் அப்படின்னு வரும். ஸோ E1 E2 யூனிஃபார்மாக நம்ம வச்சுக்குவோம். E1 ஸ்டேட், E2 ஸ்டேட். அண்ட் அடுத்த ஆர்பிட்டாலுக்கு வரைஞ்சோம் அப்படின்னோம்னா கரஸ்பாண்டிங்காக வரக்கூடியது E3 ஸ்டேட். ஸோ இப்போ கீழே இருந்து மேலே போக போக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, இப்போ இதில் ஒரு ஆட்டம் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டை தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகக்கூடியது லோயர் மோஸ்ட் ஆர்பிட்டால் தான். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஆர்பிட்டால்ஸ் ஃபில் ஆகும் இந்த ஃபார்முலா படி. ஸோ அன்ஃபில்டு எலக்ட்ரான்ஸ், அன்ஃபில்டு ஆர்பிட் எங்கே இருக்கும்னாக்க அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகாதது கடைசி ஆர்பிட்டா தான் இருக்கும். இதுல லோயர் மோஸ்ட் நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? இப்போ என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நமக்கு இங்க வந்து இன்னர் ஸ்டேட்ல உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆர்பிட்டால்ல ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு, ரைட்? இந்த எலக்ட்ரான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி போக முடியும்? எப்படி போக முடியும்னா இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இங்க இருந்து மூவ் ஆகி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்க இந்த எலக்ட்ரானுக்கு
இந்த டிஃபரன்ஸ் எனர்ஜி கொடுக்கணும். ஒரு ஆர்பிட்டாலுக்கும் இன்னொரு ஆர்பிட்டாலுக்கும் இடையில எவ்வளோ டிஃபரன்ஸ் எனர்ஜி இருக்கோ அதை கொடுக்கணும். அதாவது டெல்டா இ இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1 அப்படிங்கிற எனர்ஜி நம்ம இந்த எலக்ட்ரான் கொடுத்தோம்னா, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டாலுக்கும் செகண்ட் ஆர்பிட்டாலுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் E2 மைனஸ் E1 கொடுத்தோம்னா இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்க போகும். சப்போஸ் நம்ம டெல்டா இ அப்படிங்கிறது E3 மைனஸ் E1 கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட்க்கு போயிடும். எலக்ட்ரான் இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க ஜம்ப் ஆயிடும். ரைட்? இந்த எனர்ஜி நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இந்த டெல்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாக்க, எனர்ஜி கேன் பி சப்ளைட் இன் த ஃபார்ம் ஆஃப் photons. ஸோ photons, இந்த photons வந்துட்டு நம்ம இங்க சப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த photon அப்சர்வ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரான் அடுத்த ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். நம்ம photonக்கான எனர்ஜி எப்படி எழுதலாம் அப்படின்னா E equal to h neo அப்படின்னு எழுதலாம். இதுல h அப்படிங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் நியூ அப்படிங்கிறது நம்ம இங்க கொடுக்கக்கூடிய சப்ளை பண்ணக்கூடிய ஃபோட்டானோட ஃப்ரீக்வன்சி. ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபோட்டான். ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஃபோட்டான். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டான் அதனோட எனர்ஜி E தட் இஸ் ஈக்குவல் டு h நியூ. ஸோ இந்த எனர்ஜி இந்த டெல்டா இக்கு ஈக்குவலா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் செகண்ட் ஆர்பிட் போகும். இல்ல டெல்டா இ இந்த டிஃபரன்ஸ் E2 மைனஸ் E1 பதிலா E3 மைனஸ் E1 இருந்தா ஃபர்ஸ்ட்ல இருந்து தேர்டுக்கு ஜம்ப் ஆகும். இது நம்மள சப்ளை பண்ணா, சப்போஸ் ஏற்கனவே ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஹையர் எனர்ஜி ஸ்டேட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லோயர் மோஸ்ட்ல இருக்கிறத நம்ம கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் E2 ஸ்டேட்கோ E3 ஸ்டேட்கோ போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க போனா E1ல இருந்து E2க்கு போச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போயிருக்குன்னு அர்த்தம். E1ல இருந்து E3க்கு போச்சுன்னா செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், திஸ் இஸ் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். ரைட்? சப்போஸ் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் இங்க இருக்க வேண்டியது ஆல்ரெடி இங்க போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், E1 இருக்க வேண்டியது E3க்கு போயிருச்சுன்னா இப்போ எக்ஸைட்டட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இந்த எலக்ட்ரான் வந்துட்டு ஆல்ரெடி இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்க வெரி ஸ்மால். லைஃப் டைம் இஸ் வெரி ஸ்மால். ஸோ நார்மலா நேச்சுரலாவே வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கும்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கணும்னு ட்ரை பண்ணும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடுச்சுன்னா இட் வில் ட்ரை டு கம் பேக் டு த நார்மல் ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட். எவ்வளோ டயத்தில் வரும் அப்படின்னாக்க வித்தின் 10⁻⁻8 செகண்ட்ஸ்ல. இது வந்துட்டு ஜென்ரலா இட்ஸ் அ காமன் வேல்யூ, ஒரு ஜென்ரல் வேல்யூ. இந்த வேல்யூக்குள்ளார வித்தின் 10⁻⁻8 செகண்ட்ஸ்க்குள்ளார இட் வில் ட்ரை டு கம் பேக் டு தி கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு திரும்பியும் வர முயற்சி பண்ணும். ரைட்? அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10⁻⁻8 செகண்ட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தானாவே எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்க்கு வரும். அப்படி வரும்போது சப்போஸ் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் E3ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது E1க்கு வருதுன்னா இந்த டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அதை எமிட் பண்ணும். அப்படி எமிட் பண்ணுச்சு அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த எமிட்டட் ஃபோட்டான், எமிட் ஆன ஃபோட்டான் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியில் நமக்கு லைட் எமிட் ஆகும். ஸோ லைட் வித் தட் ஃப்ரீக்வன்சி, அப்போ அந்த கலரில் நமக்கு வந்துட்டு லைட் வந்து எமிட் ஆகும். ரைட்? இப்போ இந்த மாதிரி தானா எமிட் ஆச்சுன்னா இதுல இருந்து வரக்கூடிய, ஸோ இங்கே வரும்போது ஒரு ஃபோட்டான் எமிட் ஆகுது. அந்த ஃபோட்டான் எந்த டைரக்ஷன்ல வேணுமாலும் போகும், எப்படி வேணுமாலும் போகும். ஸோ எனி டைரக்ஷன்ல போகும். அப்போ லைட் எல்லா டைரக்ஷன்லுமே லைட் பரவும். ஸோ ஒரு லைட் எமிட்டிங் மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேண்டில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து ஃபோட்டான்ஸ் வெளியே வர்றது ஆல் டைரக்ஷன்ஸ்லயுமே வந்துட்டு லைட் போகும். ரைட்? அப்போ எல்லா டைரக்ஷன்லயுமே எமிட்டார் லைட் போகுது அப்படின்னா இன்டென்சிட்டி எல்லா டைரக்ஷன்லயுமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பிறகு இந்த லைட், ஸோ
ஆல் டைரக்ஷன்ஸ்ல லைட் போகும். ஸோ இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா கம்மியான இன்டென்சிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு டைரக்ஷன்லையும் போகக்கூடிய லைட்டை வந்துட்டு நம்ம லைட் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சில லைட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும், சில லைட் இந்த டைரக்ஷன்ல போகும், சில லைட் இந்த டைரக்ஷன்ல போகும், அண்ட் சம் அதர் லைட் இந்த டைரக்ஷன்ல போகும். அப்போ ஒரு பார்ட்டிகளும் இன்னொரு பார்ட்டிகளும் வேவா டிராவல் ஆகும்போது ஒன்னோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகி கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்சஸ் வரும்போது இந்த லைட் டிஃப்ரெண்ட் கலர்ல தெரியலாம். ஸோ தட் சிங்கிள் கலரா இருக்க முடியாது, டிஃப்ரெண்ட் கலர்ல இவைகள் இருக்கும். அதே மாதிரி ஸோ இது வேற வேற டைரக்ஷன்ல போறதுனால இதுல வந்து இந்த கொஹிரன்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்காது. ரைட்? இது வந்துட்டு நார்மல் லைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு போட்டானை எமிட் பண்ணுச்சு அப்படின்னு அந்த மாதிரி நடக்கும். அப்படி இல்லாம கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம இன்டியூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரானை கீழே வர வச்சோம்னா இது எதுவுமே வந்து நடக்காது. இதுக்கு பதிலாக வந்துட்டு நமக்கு லேசர் ஆக்ஷன்ஸ் கிடைக்கும். ரைட்? ஸோ அந்த மாதிரி லேசர் ஆக்ஷன்ஸ் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ எந்த மாதிரியான எமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். ரைட்? அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.